ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன்ல தான் கோலா உருண்டை குழம்பு செய்யணுன்றது இல்லைங்க. வீட்டில் 3 முட்டை இருந்தா போதும். ஒரு ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே நல்லா நிறைவா சாப்பிடக்கூடிய அளவுக்கு கறி கோலா உருண்டை சுவையில முட்டை கோலா உருண்டை குழம்பு. இது போல மசாலாவை அரைச்சு சேர்த்து இப்படி செய்யுங்க. டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு முதல்ல மிக்ஸி ஜார் கப்ல 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல தண்ணீர் சேர்க்காம நல்லா நைஸ் பவுடரா இது போல அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இதே மிக்ஸி ஜார் கப்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டு தோலை உரித்திட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் எங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் காம்போடையே சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 250 ml மெஷரிங் கப்பால 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவிய தேங்காய் துருவல், இதுல பறைக்கிறதுக்கு தேவையான ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு நைஸான விழுதா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சிருக்கக்கூடிய இந்த விழுதிலிருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மசாலா விழுத தனியா வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சிருக்கக்கூடிய மசாலாவில இருந்தே கொஞ்சமா இது மாதிரி தனியா எதுக்கு எடுத்து வைக்கிறேன்னு அப்புறமா சொல்றேன். சரி, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா மிக்சர் ஜார்ல பாக்கி மீதமா இருக்கிற மசாலா விழுதுல 2 மீடியம் சைஸ் அளவுடைய தக்காளி பழத்தை நல்லா ஃபைனா கட் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா நைஸான பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க. சரி, அரைச்சிருக்கிற இந்த மசாலா விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா விழுத தனியா வேற ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருந்தோம்ல, இதுல இப்போ வேற சில முக்கியமான பொருட்கள் சேர்க்க போறோம். என்னென்ன பொருட்கள்னு பாத்தீங்கன்னா, நான் 2 முழு வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த முட்டைய கேரட் சீவலால இது போல நல்ல சாஃப்டான டெக்ஸ்சருக்கு ஃபைனா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா கையால நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். என்ன கேட்டா இது மாதிரி நல்லா நைஸா துருவிட்டு சேர்க்கிறதே பெஸ்ட். அடுத்ததா இப்போ இதுல ஒரு முழு முட்டை, இது வந்து நான் வேக வைக்காம பச்சை முட்டையா தான் இதுல டைரக்டா மஞ்சள் கருவோடையே சேர்த்திருக்கேன். டோட்டலா இந்த ரெசிபியில நம்ம 3 முட்டைகள் சேர்க்கணும். இப்போ அடுத்ததா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தோம்ல பொட்டுக்கடலை பவுடர், அதை இதுல சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவா தண்ணீர் சேர்க்காம இந்த முட்டை, அதாவது நம்ம டைரக்டா உடைச்சு சேர்த்தோம்ல அந்த முட்டையில இருக்கிற ஈரப்பதத்தை பயன்படுத்திட்டு நீங்க இந்த மாதிரியான ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு மாவு தளர்த்தியான பதத்துல இருந்ததுன்னா கொஞ்சமா பொட்டுக்கடலை மாவை சேர்த்து இதுல பிசைஞ்சுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலா இதுல கடலை மாவை கூட தாராளமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு நான் சேர்த்திருக்கக்கூடிய பொட்டுக்கடலை மாவே சரியான அளவுல இருக்கு. இப்போ ரெடியான இந்த கலவையை உருண்டை பிடிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி கைகளை ஒரு முறை நல்லா கழுவி ஈரப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா இது போல உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நான் வந்து இது ரொம்ப பெரிய சைஸாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ் அளவுடைய உருண்டைகளா இதை உருட்டி வேற ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலையை பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸா நறுக்கிட்டு இதுல சேருங்க. இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஏற்கனவே மீதமா இருந்த மசாலால தக்காளி சேர்த்து அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த மசாலா விழுத இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துட்டு அலசிட்டு அந்த தண்ணியும் இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த சமயத்துல இந்த குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பால 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா குழம்பு
கலந்து விடும் போது நல்லா தளதளன்னு நீர்த்த மாதிரி ஒரு தண்ணீரான பதத்துல தாங்க இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு நிதானமான தீயில மூடிட்டு இதுல சேர்த்திருக்கக்கூடிய மசாலாவுல உள்ள பச்சை வாசனை போற அளவுக்கு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். இப்ப பாருங்க, குழம்பு நல்லா தளபுலன்னு இது போல கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்துல கேஸோட தீய லோல மாத்திட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை உருண்டைகளை கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம். உருண்டைகளை சேர்க்கும் போது ரொம்ப நெருக்கி சேர்க்காம கொஞ்சம் கேப் விட்டு சேருங்க. அப்பதான் உருண்டைகள் வேகும் போது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாமல் நல்ல ஏதுவா வேகிறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப எல்லா முட்டை உருண்டைகளையுமே இதுல சேர்த்துட்டு மூடி லோ ஃப்ளேம்ல 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்ப கம்ப்ளீட்டா 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முடிய ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்கக்கூடிய உருண்டைகள் பாருங்க, ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை லைட்டா ஜென்ட்லா உருண்டைகள் உடையாத படிக்கு கரண்டியால அப்படி லைட்டா திருப்பி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸா கலந்துட்டீங்கன்னா உருண்டைகள் உடைஞ்சிரும். சோ நீங்க லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த உருண்டைகளை பெரட்டி விடுங்க. அடுத்ததா மறுபடியும் லோ ஃப்ளேம்ல மூடி 2 நிமிஷத்துக்கு இந்த உருண்டைகளை மறுபடியும் வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா லிட்டை ஓபன் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்திருக்கு. நம்ம சேர்த்திருக்க கூடிய உருண்டைகளும் நல்லா முழுமையா இந்த சமயத்துல வெந்து வந்திருக்கு. இப்ப பாருங்க, ஒரு உருண்டை கூட உடையலங்க, குழையல, நல்ல பந்து போல அருமையான பதத்துல வெந்து வந்திருக்கு. இப்ப இந்த சமயம் ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியா நறுக்கிட்டு தூவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சுட இந்த முட்டை உருண்டை குழம்பு சூடான சாதத்து கூட போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த முட்டை கோலா உருண்டை குழம்பு உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.